அதை நிறைவேற்றிட்டேன். இதுக்கு பேரு திராவிட மாடல் அரசாம். அது எவன் தான் சொல்லி கொடுத்தானோ அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கிறவன். உனக்கு தான் தெரியுமா? நீங்க எந்த பகுதியிலேருந்து எந்த பகுதிக்கு போறீங்க? எப்படி இருந்தது உங்களுக்கு மழைநீர்ல வந்தது? சார் நான் வந்து பெரம்பூர்லேருந்து சென்ட்ரல் போகிறேன் சார். நான் வந்து ட்ராவல் பண்ணுறது ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். 7 கிலோமீட்டருமே தண்ணி தான். நேற்று நான் அங்கேருந்து வரும்போது தண்ணி, இப்போ நான் இங்கேருந்து வரும்போது தண்ணி. என் பைக்கு இன்ஜினில் தண்ணி ஏறிச்சா பேட்டரியில் தண்ணி ஏறிச்சா என்னன்னு தெரில. அது இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. மழை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். ஓ இப்ப அப்படி பெய்ய ஆரம்பிச்சிச்சா? இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டரா தண்ணியிலே தள்ளின்னு வந்துக்கிறேன். 4 கிலோமீட்டரா தண்ணியில் தள்ளின்னு வந்துக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக சிஎம் சார் பார்க்கணும், இல்லை டெபுட்டி சிஎம் சாராச்சும் பார்க்கணும். நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு. நான் வந்து பார்மசியில் வேலை செய்கிறேன். எனக்கு இப்போ மணி 12 ஆயிடுச்சு. 12 மணியில் நான் இப்போ போய் எப்போ வேலை செய்யுது? ஓனர் ஃபோன் பண்ணி கத்துறாரு. என்னோட வேலையே இன்றைக்கி போயிடுச்சு, வண்டியும் போயிடுச்சு. நான் ரெண்டில் வீடு இருக்கிறேன். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளின்னு வந்தேன். அந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக தண்ணி. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் தள்ளணும்னு தெரில. எங்கள் வீட்டு பக்கத்தில் ப்ரெக்னெண்ட்டாக ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க. அவங்க வெளியே வரதுக்கே பயப்படுறாங்க. சில்லு தண்ணியில் எப்படி காலை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது. நீங்கள் 4000 கோடி செலவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்க. அந்த 4000 கோடியில் எவ்வளோ தெரியுமா பாதிக்கப்பட்டோம்? பள்ளம் தோண்டி அதை சரியாக மூடாமல் பள்ளம் மேடாக பைக்கில் ஓட்டி கீட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அது தோண்டினது இல்லாமல் சரியாக மூடவும் இல்லை. அதை மூடி நீங்களே தண்ணி போச்சா? 4000 கோடி வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? இதுக்கு பதில் நீங்கள் உங்கள் ஆட்சியிலே சொல்லிட்டு போயிடுங்க. இது என்னோட இந்த குடிமகனா, இந்த தமிழ்நாட்டோட ஒரு குடிமகனா, இந்திய குடிமகனா நான் கேட்குறேன். இது கேள்வி. 4000 ரூபாய் செலவு பண்ண சொன்னீங்க, 4000 கோடி செலவு பண்ண சொன்னீங்கல்ல, அந்த 4000 கோடியில் நீங்கள் என்ன பண்ணீங்க? இவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு இடத்துல தானே தண்ணி, மற்ற இடத்துலலாம் இல்லைல்ல, அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகலான்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இந்த ஒரு இடத்துல தண்ணி இல்லை, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஃபுல்லாக சூளை ஃபுல்லாக தண்ணி, சென்ட்ரல் ஃபுல்லாக தண்ணி, வேப்பேரி ஃபுல்லாக தண்ணி. இந்த பக்கம் 4 கிலோமீட்டர் தண்ணி. நான் ட்ராவல் பண்ணி வந்துக்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தினசரி இந்த பகுதியில் தான் நீங்கள் வந்து கடந்து போயிட்டு உங்களுடைய பணிகளை பார்க்கக்கூடிய சூழலை பார்க்க முடியுது. இருப்பினும் இந்த பகுதியை மட்டுமே கணேசபுரம் மேம்பாலத்திற்காக இந்த திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு 2 வருடங்களுக்கும் மேலாக இந்த பணி நடைபெறுச்சு. ஒழுங்காக நடந்திருந்தால் இது போன்ற நிலையிலேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கா சார்? கரெக்டான டைம்லேயே பண்ணி முடிக்கல சார். கரெக்டான டைமில் பண்ணி முடிக்காதது அது பெரிய தப்பு. அந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக தோண்டி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக மேடாயிடுச்சு. அது மேடானதால ஃபுல் தண்ணி. இந்த பக்கமும் தண்ணி இறங்கிச்சு, இந்த பக்கமும் தண்ணி இறங்கிச்சு, அந்த பக்கமும் தண்ணி இறங்கிச்சு, அந்த பக்கம் மேடு. அதை முடிச்சிருந்தா அது மாதிரி ஆயிருக்காது. தண்ணி 4 டிவைட் ஆகிருக்கும். 4 டிவைட் ஆயிருந்தா அந்த பக்கம் தண்ணி போயிருக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் இந்த மேடு ஏறி இறங்கிருக்கலாம். இந்த வேலையை முடிக்காதனால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லலாம். 4 கிலோமீட்டருக்கு இதனால பாதிப்பு. இந்த பக்கம் உதயநிதி வரன்றாரு, ஸ்டாலின் வரன்றாரு, வரும் குடும்பத்தில் இங்க வந்து அவன் கட்சிக்காரங்க வந்து அங்க நின்னுக்கிறாங்க. அந்த ஜெனரேட்டர் பக்கத்துல போய் நின்று என்ன பண்ண போறாங்க?